சோனா குருவி தன்னோட 2 குழந்தைங்களையும் சின்ன வயசுல இருந்து தன்னை மாதிரியே நேர்மையாவும் ஒழுக்கமாவும் வளர்த்து வந்துச்சு. அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் கத்து கொடுத்திருந்தது. இங்க பாருங்க பசங்களா, கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு நிமிஷத்துல எடுத்துடலாம். ஆனா எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறது ரொம்பவும் கஷ்டம். இது கஷ்டங்கிறதால நீங்க நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணாம இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு அறிவாளியா இல்லாம போகலாம், அது தப்பு இல்ல. ஒரு பணக்கார பறவையா இல்லாம போகலாம், அதுவும் தப்பு இல்ல. ஆனா நம்ம மனசுல மத்தவங்களுக்கு எடுக்கிற தீய எண்ணம் இல்லாத நல்ல எண்ணம் கொண்ட பறவையா வாழறதா ரொம்ப முக்கியம். அம்மா, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் எப்பவும் மனசுல ஞாபகம் வச்சிருப்பேன். ஆனா குக்கு அப்படி இல்ல. நீங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. ஆனா குக்கு என்னோட பேச்ச மதிக்கிறதே இல்ல. அதுவும் இல்லாம நான் சாப்பிட்டுட்டு இருக்க பொருளை என்கிட்ட இருந்து பிடுங்கி அவன் சாப்பிடுறான். குக்கு, பியூட்டி சொல்றது எல்லாம் உண்மையா? நீ அப்படியா நடந்துக்கிற? அம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா. இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க அம்மா. குக்கு, செஞ்ச தப்ப உணர்ந்து நீ மன்னிப்பு கேக்குறனா அது என்கிட்ட கேட்க கூடாது, உங்க அக்கா கிட்ட தான் கேட்கணும். அக்கா, என்ன மன்னிச்சுக்க. இதுக்கப்புறம் உன்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். நீ சொன்ன பேச்ச நான் கேட்பேன். நீ வச்சிருக்கிற எந்த பொருளும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். குக்கு, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, நாம உணவு தேட வெளியில போவோம். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு குக்குவை போட்டுக்கிட்டு உணவு தேட வெளியில போயிடுச்சு. சோனா குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு இப்படி நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்க இதே சமயத்துல கோரிக்காவும் தன்னோட பையன் ஜாக்குவுக்கு தீய பழக்கங்களை கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. அம்மா அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. நான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு என்னோட நண்பர்கள் கூட விளையாட போகணும். ஜக்கு, நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்து உன்னோட வாயில ஊட்டி விடுறதுக்கு நீ இப்ப பெரியவன் ஆயிட்ட. உனக்கான உணவை நீயே தான் தேடிக்கணும். அம்மா, எனக்கு உணவு தேடவே தெரியல. நேத்து கூட உணவு தேட போனேன், எங்கேயுமே உணவு கிடைக்கல. ஜக்கு, உன்னோட பேச்சை கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ உணவு தேடி எங்கேயும் அலைய தேவையில்ல. ஒன்ன மாதிரி சின்ன வயசு பறவைகள் எங்கேயாவது பழங்களையோ தானியங்களையோ வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அத அவங்க கிட்ட இருந்து நீ பிடுங்கி சாப்பிட கத்துக்கணும். ஏன்னா சுயமா உணவு தேடி சாப்பிடுறத விட இப்படி திருடி சாப்பிடுறது ரொம்பவும் ஈஸி. அம்மா, என்ன மாதிரி இருக்கிற சின்ன பறவைகள் நான் கேட்ட உடனே அவங்க வச்சிருக்க உணவை கொடுத்துடுவாங்களா? இங்க பாரு ஜக்கு, கேட்ட உடனே யாரும் இந்தா எடுத்துக்கிட்டு போன்னு அவங்க கிட்ட இருக்கிறத தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நாம தான் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துக்கணும். அப்படியே அவங்க மறுப்பு தெரிவிச்சா அவங்க கன்னத்திலேயே 2 போடணும். அப்படி கன்னத்துல 2 கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பறவைகள் அழுதுகிட்டே அவங்க கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரிம்மா, நீங்க சொன்னபடியே செய்யறேன். ஜக்கு, இன்னொரு முக்கியமான விஷயம், நீ இப்படி பண்றதெல்லாம் உன்ன மாதிரி வயசு உள்ள பறவைகள் கிட்ட மட்டும்தான் பண்ணணும். உன்னை விட பெரிய வலிமையான பறவைகள் கிட்ட இந்த மாதிரி மோதக்கூடாது. தன்னோட அம்மா சொன்ன அறிவுரை எல்லாம் உன்னிப்பா கேட்டுக்கிட்ட ஜக்கு பிறகு வெளியில கிளம்பி போனான். அக்கா அக்கா, இங்க பாரு, ஒரு மாதுளம் பழம் கிடக்கு. உணவு தேட வெளியில கிளம்பி வந்த பியூட்டியும் குக்கும் நதியோரமா கிடந்த ஒரு மாதுளை பழத்தை பார்த்தாங்க. உடனே அதை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத பார்த்த ஜக்கு அந்த இடத்துக்கு வந்தான். இங்க பாருங்க பியூட்டி, குக்கு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த மாதுளை பழத்தை என்கிட்ட கொடுங்க. அது எப்படி எல்லா பழத்தையும் உனக்கு கொடுக்க முடியும்? வேணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து தரேன். ஹேய் குக்கு, நான் என்ன உங்ககிட்ட பிச்சையா கேக்குறேன்? நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதுளை பழம் அப்படியே எனக்கு வேணும். கொடுக்க முடியாது, இது நாங்க தேடி எடுத்த பழம், எங்களுக்கு தான் சொந்தம். இந்த பழத்தை நீங்க தேடி எடுத்திருக்கலாம், ஆனா நான் கண்ணால பார்த்த அந்த நிமிஷமே இந்த பழம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இப்படி சொன்ன ஜக்கு பியூட்டியும் குக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பழத்தை தான் பக்கம் எடுத்துக்கிட்டான். உடனே அந்த பழத்தை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். உடனே குக்கும் பியூட்டியும் அழுதுகிட்டே தங்களோட வீட்டுக்கு போனாங்க. இப்படி வீட்டுக்கு போனவங்க தன்னோட அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அம்மா, அந்த பழத்துல நான் கொஞ்சம் தாமா சாப்பிட்டேன். அதுக்குள்ள எங்க இருந்தோ வந்த ஜக்கு அந்த பழத்தை புடுங்கிக்கிட்டு போயிட்டான். பசங்களா அழாதீங்க, இதோ நான் இப்பவே கோரி அக்கா கிட்ட போய் ஜக்குவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இப்படி சொன்ன குருவி உடனே கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. என்ன சோனா, எதுக்கு சீக்கிரமா கூப்பிட்ட? ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கியா? அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கோரி அக்கா, உங்க பையன் ஜக்கு என்னோட பசங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதுளம் பழத்தை அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்துட்டான். சோனா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இத போய் என்கிட்ட சொல்ல வந்திருக்கியா? சின்ன குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்னா சேர்ந்துப்பாங்க. இதையெல்லாம் பெரியவங்களான நாம கண்டுக்க கூடாது. கோரி அக்கா, குழந்தை விஷயத்துல பெரியவங்க தலையிடக்கூடாதுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா இது அந்த மாதிரி விஷயம் இல்ல. என் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருந்த மாதுளம் பழத்தை வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு வந்திருக்கான் உங்க பையன். கோரி அக்கா, நான் உங்களோட பையனோட நல்லதுக்காக தான் சொல்றேன். தயவு செய்து ஜக்குவுக்கு மற்ற பறவைகிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்க கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லி வைங்க. சோனா, என் பையனுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். நீ ஒன்னும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. வெட்டி பேச்சு பேசி என்னோட நேரத்தை வீணாக்காம இங்க இருந்து கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி சொல்லிட்டு கோரிக்காக தன்னோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாத சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பசங்களா, இதுக்கப்புறம் நீங்க அந்த ஜக்கு கூட எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது உணவு கிடைச்சா கூட அதை வெளியில வச்சு சாப்பிடாதீங்க. அந்த உணவை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு சாப்பிடுங்க. ஜக்குவோட அம்மா கிட்ட சொன்னா அவனை கண்டிப்பாங்கன்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அவங்க அம்மா ஜக்குவை விட மோசமான நிலைமையில இருக்காங்க. அம்மா, நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னபடியே நாங்க நடந்துக்கிறோம். ஜக்கு செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்ல அவங்க வீட்டுல யாரும் இல்லாதால அவன் தொடர்ந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான். சின்ன பறவைகள் எந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கி எடுத்துட்டு போனோம். அப்படியே அவங்க கொடுக்க மாட்டா அவங்கள அடிக்கவும் செஞ்சான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் உணவு தேட போன பியூட்டியும் போகும் அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு வந்தாங்க. இப்படி நதிக்கரைக்கு வந்தவங்க அவங்களோட நண்பன் ஜம்ஜமோட குழந்தை ஜமாவை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன இது, இன்னும் ஜமாவை காணோம்? அவன் வருவானா இல்லையா? அக்கா, அவன் கண்டிப்பா வருவான். நமக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். இப்படி இவங்க ரொம்ப நேரம் எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தோம். ஜமா வரவே இல்ல. அந்த சமயத்துல ஜக்கு தான் அங்க வந்தான். ஜக்குவை பார்த்த உடனே பியூட்டி தான் வச்சிருந்த தானியங்களை தன்னோட ரக்கைக்குள்ள மறைச்சுக்கிச்சு. ஏய் பியூட்டி, என்ன பார்த்த உடனே எதை மறைக்கிற? மரியாதையா எடுத்து என்கிட்ட கொடுத்துடு. இல்ல, என்கிட்ட எதுவும் இல்ல. நான் எதையும் மறைக்கல. நீ பொய் சொல்ற. என்ன பார்த்த உடனே நீ உன் ரெக்கைக்குள்ள எதையோ மறைச்சு வச்ச. உடனே பியூட்டி எதுவும் பேசாம தன்னுடைய ரக்கைக்குள்ள இருந்த தானியங்களை வெளியில எடுத்து ஜக்கு கிட்ட கொடுத்தது. போயும் இந்த தானியங்களை தான் மறைச்சு வச்சியா? இந்த தானியங்களை நீயே கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். எனக்கு இந்த காஞ்ச தானியங்கள் பிடிக்கவே பிடிக்காது. இனிப்பான பழங்கள் மட்டும்தான் பிடிக்கும். ஜக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜமா தன்னோட நண்பர்களோட சேர்ந்து சாப்பிடறதுக்காக 3 மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். ஜமா இப்படி 3 மாம்பழங்களை எடுத்துட்டு வந்ததை பார்த்த ஜக்குவுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஜமா, நான் பசியில இருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பிடிச்ச மாம்பழங்களை கரெக்டா எடுத்துக்கிட்டு வந்திருக்க. ஜக்கு, இத நான் உனக்காக எடுத்துக்கிட்டு வரல. நான், குக்கு, பியூட்டி, நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட போறோம். என்னது, ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட போறீங்களா? உங்க 3 பேருக்கும் ஒரு பழத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். இப்படி சொன்ன ஜக்கு ஜமா கொண்டு வந்த கூடைய அப்படியே தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிட்டான். இத பார்த்து ஜமா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. ஜக்கு, இரு, என்னோட பழத்தை தூக்கிட்டு போறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன். இப்படி சொன்ன ஜமா உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். அப்பா, நான் என்னோட நண்பர்களுக்கு கொண்டு போன மாம்பழத்தை ஜக்கு கூடையோட தூக்கிக்கிட்டு போயிட்டான். ஜக்கு, என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சாப்பிட காஞ்ச தானியங்களே கிடைக்காத இந்த காலத்துல 3 மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்க. யார் கொடுத்தது இது? அம்மா, இது யாரும் கொடுக்கல. ஒரு சின்ன பறவை கிட்ட இருந்து நான் பிடுங்கிக்கிட்டு வந்தது. காலுஜி, நம்ம பையனோட சாமர்த்தியத்தை பாத்தீங்களா? ஏதோ ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து இந்த 3 மாம்பழங்களையும் பிடுங்கிக்கிட்டு வந்திருக்கான். ஆமாங்கோரி, ஜக்குவை நினைக்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. போற போக்க பார்த்தா திருட்டு வேலை பண்றதுலயும் அடுத்தவங்க பொருளை பிடுங்கி திங்கறதுலயும் நம்மள தாண்டிடுவான் போல இருக்கு.
சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வாங்க இந்த பழங்களை சாப்பிடுவோம். இவங்க இப்படி பழங்களை சாப்பிட போற சமயத்துல நடந்தது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்த ஜம்ஜம் பறவை இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, ஏதோ உங்களுடைய குழந்தை தெரியாதனமா இப்படி செஞ்சிட்டான். அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு போகலான்னு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவன் செஞ்ச கேவலமான காரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுற அப்பா அம்மாவை இன்னைக்குதான் பாக்குறேன். இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் புத்திமதி சொல்ல வேண்டியது ஜக்குவுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சின்ன குழந்தையா இருந்தா வாயால புத்திமதி சொல்லலாம். இவ்வளவு தூரம் வளர்ந்த உங்களுக்கு வாயால சொன்னா புரியாது, கையால சொன்னாதான் நல்லா புரியும். இப்படி சொன்ன ஜம்ஜம் பறவை பிறகு வீட்டுக்குள்ள வந்து காலுக்காவத்தையும் கோரிக்காவத்தையும் கீழே தள்ளி அதோட கோபம் தீர்ற வரைக்கும் குத்துன்னு குத்த ஆரம்பிச்சது. தப்புதான் தப்புதான், எங்களோட குழந்தைக்கு சரியா புத்திமதி சொல்லாதது எங்களோட தப்புதான். ஆமா ஜம்ஜம், இதுக்கப்புறம் எங்களோட குழந்தை எந்த தப்பும் பண்ணாதபடி நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை அடிக்காம விட்டுடு. இங்க பாருங்க, உங்க குழந்தை தவறான வழியில போகாம இருக்கணும்னா முதல்ல நீங்க நல்ல வழிக்கு திரும்பி ஆகணும். அப்படி நீங்க திருந்தறதுக்கு இப்ப நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் போதும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போதுமா போதாதா? போதும் போதும் ஜம்ஜம் அண்ணா, இப்ப நீங்க பண்ணன ட்ரீட்மெண்ட் நாங்க சாகர வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிறகு ஜம்ஜம் பறவை தன்னோட குழந்தை ஜமாவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஏண்டா ஜக்கு, சின்ன குழந்தைய ஏமாத்திட்டு இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தான்னு சொன்னீங்க, அது ஜம்ஜம்மோட குழந்தை ஜம்மான்னு ஏண்டா கண்ணு என்கிட்ட சொல்லல? ஏம்மா, இது ஜம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்ததுன்னு சொல்லியிருந்தா என்னம்மா பண்ணிருப்பீங்க? நானும் உங்க அம்மாவும் ஜம்ஜம் வீட்டுக்கே போய் நடந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருப்போம். இதை விட்டா வேற என்னடா செய்ய போறோம்? நகரத்துல இருந்து தூரமா உள்ள ஒரு காட்டுல ராணா குருவியும் சோனா குருவியும் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. சோனா குருவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் 2 முட்டையிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த முட்டையில இருந்து குழந்தைங்க வெளிவர போற நாள். அதனால காலையில இருந்தே ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ராணா குருவி பிறக்க போற தன்னோட குழந்தைங்களுக்காக நிறைய இனிப்பான பழங்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தது. ராணாஜி, நமக்கு பெண் குழந்தை பிறந்தா பியூட்டின்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். அப்படியா? பியூட்டிங்கிற பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் கூட ஆண் குழந்தை பிறந்தா குக்குன்னு பேர் வைக்க போறேன். சோனா, நீ சீக்கிரமா போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வா. நமக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல எல்லாரும் இங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு நம்ம குழந்தைங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகணும். அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. எனக்கு என்னவோ முட்டை இப்பவே அசைற மாதிரி இருக்கு. இதோ நான் இப்பவே போய் சொல்லிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. ரீட்டா, ராக்கி அண்ணா எங்க? என்ன விஷயம் சோனா? ராக்கி ஒரு வேலையா பக்கத்து காடு வரைக்கும் போயிருக்காரு. சரி, நீயாவது என் வீட்டுக்கு சீக்கிரமா வா. முட்டையில இருந்து என்னோட குழந்தைங்க வெளிவர போற நேரம் இது. நீ வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டுட்டு என்னோட குழந்தைங்களை வாழ்த்திட்டு வரணும். ரொம்ப சந்தோஷம் சோனா, நீ போ, நான் பின்னாலேயே வரேன். பிறகு சோனா குருவி நேரா புறாவோட வீட்டுக்கு போச்சு. ராணி, என்னோட முட்டையில இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க வெளிவர போகுது. அந்த சமயத்துல நீயும் புறா அண்ணனும் அங்க இருக்கணும். அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, நான் அவரை அழைச்சுக்கிட்டு உடனே வரேன். பிறகு சோனா குருவி காங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரிக்காவை இது வரைக்கும் முட்டையிட்டதே கிடையாது. அதனால ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அப்பா அம்மாவுக்கு உள்ள சந்தோஷத்தை இது வரைக்கும் காலுக்காகவும் கோரிக்காகவும் அனுபவிச்சதே கிடையாது. கோரியக்கா, என்னோட முட்டையில இருந்து குழந்தை வெளிவர போகுது. அதனால எல்லா பறவைகளும் எங்க வீட்டுக்கு வராங்க. நீங்களும் வந்துருங்க. சோனா, உன்னோட முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்தா அது உனக்கு மட்டும் தானே சந்தோஷம். அந்த இடத்துக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்? குழந்தை பிறக்கிறது ஒவ்வொரு வீட்லயும் சாதாரணமா நடக்கிற விஷயம் தானே. இதுக்கே நீ ஊரை கூட்டி டமார அடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி இல்ல கோரியக்கா, வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு என்னோட குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அதுக்காக தான் உங்களை கூப்பிட வந்தேன். சீக்கிரமா வந்துருங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கோரி, சோனா குருவியோட குழந்தைகளுக்காக நீ போகாட்டியும் அங்க நடக்க போற விருந்துக்காகவாவது போயிட்டு வா. அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் போறப்ப நாம மட்டும் அங்க போகலன்னா அது நல்லா இருக்காது.
பாப்போம், அங்க போகணும்னு என் மனசுல தோணுச்சுன்னா கண்டிப்பா போறேன். இப்ப சோனா குருவியோட வீட்டுக்கு புறா, ராணி புறா, அப்புறம் ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் வந்திருந்தாங்க. ரீட்டா கிளி பிறக்க போற குழந்தைங்களுக்காக 2 சட்டை கொண்டு வந்திருந்தது. புறாவும் ராணி புறாவும் கொஞ்சம் இனிப்பான பழங்களை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த சமயத்துல ஒரு முட்டை உடைஞ்சி அது உள்ள இருந்து ஒரு பெண் குழந்தை வெளிவந்தது. எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா, பியூட்டி. ஆமா, இவ பேரு பியூட்டி தான். பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவும் அழகா இருக்கா. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை தூக்கி தன்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஒரு முட்டை உடைஞ்சி அதுல இருந்து ஒரு ஆண் குழந்தை வெளிவந்தது. அந்த ஆண் குழந்தைய உடனே ராணா குருவி தூக்கி தன் நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. இந்த சமயத்துல கோரிக்காவும் தன்னோட வீட்டுல இருந்து கிளம்பி சோனா குருவி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் தான் கடைசியா. என்ன பண்றது, இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு தலைவலி. அதனாலதான் கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வர்றதுக்குள்ள 2 முட்டையும் உடைஞ்சிடுச்சு போல இருக்கு. ஆமாம் கொரியக்கா, ஒரு முட்டையில இருந்து ஆண் குழந்தையும் ஒரு முட்டையில இருந்து பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அப்புறம் என்ன, ஒரே சமயத்துல உங்களுக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துடுச்சு. எத்தனை குழந்தை பிறந்து என்ன புண்ணியம்? குழந்தைங்க நல்ல முறையில வளர்ந்து வரணும், அதுதான் முக்கியம். பிறகு சோனா குருவி வீட்டுல எல்லாருக்கும் விருந்து நடந்தது. விருந்து நடந்து முடிஞ்ச உடனே எல்லா பறவைகளும் தங்களுடைய வீடுகளுக்கு கிளம்ப தயாரானாங்க. சோனா, உங்க வீட்டுக்கு வர்றப்ப கொஞ்சமா இருந்த தலைவலி உன் குழந்தைங்க 2 பேரும் கத்துற சத்தத்தை கேட்டு கேட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் எப்படிதான் இந்த வீட்டுல இருக்க போறீங்களோ? கோரியக்கா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உங்களை கூப்பிட்டு இருக்கவே மாட்டோம். வந்ததுல இருந்து நீங்க குழந்தைங்க மேல அன்பா ஒரு வார்த்தை பேசல, அவங்கள கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன சோனா, குழந்தைங்க பிறந்த சந்தோஷத்துல உனக்கு வாய் ரொம்ப நீளுது. இதுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்ட. கோரி, நீ தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிடு. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிறது கூட உனக்கு தெரியல. சோனா குருவியும் ராணா குருவியும் இப்படி பேசின உடனே கோரிக்காவத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. உடனே கோரிக்காவும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. காலுஜி, சோனாவுக்கும் இப்படி பேச தெரியுங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அதோட குழந்தைங்களை பத்தி சொன்ன உடனே அதுக்கு கோபம் வந்ததை பாக்கணுமே. அடாடா, அப்படி ஒரு கோபம் சோனா குருவிக்கு இவ்வளவு கோபம் வந்து நான் இன்னைக்குதான் பார்த்தேன். கோரி, நீ சொல்றதுல இருந்தே நீ அங்க போய் ஏதோ எக்கு தப்பா பேசியிருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இப்படி நடந்த பண்ண தெரிஞ்சிருந்தா உன்னை நான் அங்க அனுப்பியிருக்கவே மாட்டேன். காலுஜி, உங்க கண்ணுக்கு எப்பவுமே மத்தவங்க பண்றதெல்லாம் சரியாதான் தெரியும். நான் பண்றது மட்டும்தான் தப்பா தெரியும். அந்த குருவியையும் அதோட குழந்தைங்களையும் நான் சாதாரணமா விட்டுற மாட்டேன். என்னோட பேரு என்ன தெரியுமா? கோரி. கோரிய அவமானப்படுத்தினா அதோட விளைவுகளை அவங்க சந்திச்சே ஆகணும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய குழந்தைங்களுக்காக இனிப்பான பழங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அதை சாப்பிட கொடுத்தாங்க. குழந்தைங்களை ரொம்பவும் கவனமா பாத்துக்கிட்டாங்க. நாட்கள் ஓடனாலும் சோனா குருவி மேலையும் அதோட குழந்தைங்க மேலையும் கோரிக்காக மனசுல உள்ள கோபம் மட்டும் போகவே இல்லை. அவங்கள பழி வாங்கறதுக்கான சமயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கோரிக்காகம் எதிர்பாராத விதமா தன்னுடைய பழைய தோழி கழுகாக்காவை சந்திச்சது. இங்க பாருங்க கழுகக்கா, எனக்கு தெரிஞ்ச குருவியோட குடும்பம் ஒண்ணு இங்க இருக்கு. அந்த குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இன்னும் சரியா பறக்க கூட தெரியாது. இப்ப அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தண்ணி குடிக்க நதிக்கு போயிருக்காங்க. உடனே அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சரியான விருந்து இருக்கு. கோரிக்காவை சொன்ன விஷயத்த கேட்டதும் கழுகாக்காவுக்கு வாயில நீர் ஊற ஆரம்பிச்சது. ஆமா, அந்த குருவிங்க வீடு எங்க இருக்கு? கழுகக்கா, எங்க வீட்டுக்கும் பக்கத்துல உள்ள வீடுதான் அந்த குருவிகளோட வீடு. சீக்கிரம் போங்க. கோரி இப்படி சொன்னதை கேட்டதும் கழுகாக்கா உடனே பறந்து சோனா குருவி வீட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி வீட்டுல கோரிக்காக சொன்ன மாதிரி குழந்தைங்களை தவிர வேற யாருமே இல்ல. உடனே கழுகு அந்த குழந்தைங்க மேல பாஞ்சி அவங்கள கொன்னா அவங்களோட மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி அந்த குழந்தைங்களை கொன்னு தின்னதும் அந்த கழுகு அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. இது எல்லாமே 2 நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்த ராணா குருவிக்கும் சோனா குருவிக்கும் அவங்களுடைய இதயமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைகள் இருந்த கூட்டுல இப்ப குழந்தைகள் இல்ல, அதுக்கு பதிலா ரத்தமும் அந்த குழந்தைங்களோட இறகுகளும் தான் இருந்தது.
கடவுளே, எங்களோட சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தானே எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்படி நடக்கிறதுக்கு எனக்கு குழந்தைங்களே பிறக்காம இருந்திருக்கலாம். ஐயோ, நான் என்னோட குழந்தைங்கள பத்தி என்னென்னவோ கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என்னோட கனவெல்லாம் கடைசி வரைக்கும் கனவாவே போயிடுச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோரிக்காக 2 முட்டை இட்டது. அந்த முட்டைகளை பாக்குறப்ப எல்லாம் கோரிக்காகத்துக்கு சந்தோஷமா இருந்தது. அதே சமயம் சோனா குருவிக்கு கோரிக்காக செஞ்ச துரோகமும் அப்பப்ப நினப்புல வந்து அதோட மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருந்தது. கோரி, நம்ம வீட்லயும் 2 முட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அப்பா அம்மாவோட சந்தோஷம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா பாவம், 2 குழந்தைகளை பெத்து எடுத்து அவங்கள உயிரோட பறி கொடுத்துட்ட சோனா குருவியோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்பவும் பாவமா இருக்கு. காலுக்காக சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. உடனே எதுவுமே பேசாம தன்னுடைய தலையை குனிஞ்சிருச்சு. ஏன்னா சோனா குருவியோட குழந்தைகள் இருந்ததுக்கு கோரிக்காகன் தான் காரணங்கிறது காலுக்காகத்துக்கு கூட தெரியாது. கோரி, வரப்போற குளிர்காலத்துக்காக நம்ம குழந்தைகளுக்கு கதகதப்பான ஆடைகள் வாங்கியே ஆகணும். வா, நாம 2 பேரும் பக்கத்து காடு வரைக்கும் போய் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு வருவோம். காலுஜி, நாம பறந்து போனா திரும்பி வர்றதுக்கு லேட் ஆயிடும். அதனால ஆட்டோவிலே போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடலாம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் தங்களுடைய வீட்டை பூட்டிட்டு வெளியே பறந்து போனாங்க. பிறகு பக்கத்து காட்டுக்கு போற ஆட்டோவில் ஏறி உட்காந்து அதுல பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி போய்கிட்டு இருந்த ஆட்டோ பிரேக் பிடிக்காம போய் ஒரு மரத்துல மோதி பக்கத்துல இருந்த பெரிய பள்ளத்துல விழுந்துடுச்சு. இப்படி விழுந்த ஆட்டோ சுத்தமா நொறுங்கி போய் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. இப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சதுல காலுக்காக அப்பவே இறந்துடுச்சு. கோரிக்காக மட்டும் கொஞ்ச தூரம் தள்ளி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல உணவு தேட போயிருந்த ராணா குருவியும் சோனா குருவியும் ஆட்டோ மேல இருந்து கீழே விழுந்ததை பார்த்துட்டு அங்க போனாங்க. சோனா குருவியையும் ராணா குருவியும் பார்த்த கோரிக்காகவும் அழ ஆரம்பிச்சது. கோரியக்கா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இதோ இப்பவே உங்களை டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போறோம். சோனா, என்ன நீங்க எங்க அழைச்சிக்கிட்டு போனாலும் நான் உயிர் பிழைக்க மாட்டேன். தயவு செய்து நான் சொல்றத கேளு. எங்க வீட்டுல என்னோட முட்டைகள் 2ம் யாரும் இல்லாம அனாதையா இருக்கு. தயவு செய்து இதுக்கப்புறம் அத உங்க முட்டையா நினைச்சு நீங்க தான் பாதுகாக்கணும். அந்த முட்டையிலிருந்து வெளிவர குழந்தையும் உங்களோட குழந்தைதான். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அப்படியே இறந்து போயிடுச்சு. சோனா குருவியும் ராணா குருவியும் காலுக்காகத்தோட வீட்டுக்கு போனப்ப அங்க 2 முட்டையில இருந்தும் குழந்தைங்க வெளிவந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சோனா குருவியும் ராணா குருவியும் ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டாங்க. தங்களோட குழந்தைங்க உயிர் போறதுக்கு காரணமா இருந்த கோரிக்காகத்தோட குழந்தையதான் நம்ம வளர்க்க போறோங்கிற விஷயம் சோனா குருவிக்கும் ராணா குருவிக்கும் இப்ப தெரியல. இதுக்கப்புறமும் தெரிய போறது கிடையாது.